இன்னைக்கு நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா மதராசி படமா இருக்கட்டும், காந்தி கண்ணாடியா இருக்கட்டும், இந்த வாரம் வந்த நிறைய படங்கள் தமிழ் படங்களே இருக்கு. அது இல்லாம மிராய் அப்படிங்கிற தெலுங்கு படம் ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் லோகா சாப்டர் 1 சந்திரா இன்னும் நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க இதுதான். அதாவது கௌதமி வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாதிரி பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல ஒரு ஹீரோ இருக்கிற மாதிரி அது பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமராஜன் தான். ஆக்சுவலா இந்த படத்தை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. எங்க ஊரு காவக்காரன் அப்படிங்கிற இந்த படத்துல ஆசையில பாத்தி கட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுல சேட் வெர்ஷன். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஸ்ரீதர் கே, செந்திலிசம், கோபி அனு, அப்புறம் அனுஷ் அப்படிங்கிறவர், திரு அம்மா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. பார்க்கும்போதே ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃப்ரேம் தான் நான் நினைக்கிறேன். இதை பார்த்தா கண்டிப்பா நீங்க படம் கண்டுபிடிப்பீங்க. பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 9 இந்தியாவில் வந்து 3,55,00,000, டோட்டலா 87,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹாரர்லயே இந்தியாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண ஒரு படமா இது அமையும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் கலெக்ஷன். வேர்ல்டு வைடு 279.2 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், உலகம் முழுக்க 2,465 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 58 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், அதாவது 410 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. டெமான் ஸ்லேயர் இந்த படம் நேத்து டே 2 எப்படிப்பட்ட வசூல்னா இந்தியாவில் மட்டுமே 10,43,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 2 நாள்ல 27,78,00,000. வேர்ல்டு வைடு 349.2 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 3,080 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான் இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, வேர்ல்டு வைடும் சரி இந்தியாவிலேயும் சரி. பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 16 இந்தியாவில் 62 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம், டோட்டலா 81 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 59 கோடி கிட்ட, 60 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா வெற்றி படம். பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் டே 9 இந்தியாவில் 1 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம், டோட்டலா 15 கோடியே 57 லட்சம் இந்தியாலையும், 18 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 35 கோடி பட்ஜெட். அப்புறம் பாகி 4 இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 75 லட்சம், 56 கோடியே 94 லட்சம் இந்தியாலையும், 67 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 55 லட்சம், 21 கோடி மேல இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே. உலகம் முழுக்க 29 கோடி 84 லட்சம், ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற படம் செகண்ட் டே ஒரு பயங்கர பிக்கப் இருக்கு. டே 2 ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 65 லட்சம், 5 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 7 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். இன்னைக்கு அதோட நல்ல வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மிராய் அப்படிங்கிற படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 65 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 74 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 65 லட்சம், 25 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாள் ஆக்சுவலா டே 1ஓட டே 2 அதிகமா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 26 கோடியே 80 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 84 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடியே 85 லட்சம். ஆக்சுவலா ஹிந்தி பெல்ட்ல செம்ம பிக்கப் இருக்கு. ஓவர்சீஸ்ல 15 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 50 கோடியே கடந்திருக்கு. 50 கோடியே 24 லட்சம். ஸோ சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்குங்க இந்த 2 நாளுமே. 65 கோடி பட்ஜெட், 32 கோடி தியேட்டரிக்கல் ரேட்ஸ். கிட்டத்தட்ட படம் இந்த தேர்ட் டேவே வந்து பிரேக் இவன் பண்ற ஒரு கண்டிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்குமே சூப்பர் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் மோகன்லால் அவர்களோட ஹிருதயபூர்வம் அப்படிங்கிற படம் டே 17 கேரளால 90 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 32 லட்சம், 36 கோடியே 47 லட்சம் கேரளாலையும், 73 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் லோகா சாப்டர் 1 டே 17 கேரளால 5 கோடியே 18 லட்சம். நேற்று சரியான கலெக்ஷன் கேரளால. தமிழ்நாட்டிலையுமே 1 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 60 லட்சம், கர்நாடகால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 13 கோடியே 8 லட்சம் நேற்று ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷனே எடுத்திருக்கு. டோட்டலா இந்த படம் கேரளால மட்டுமே 83 கோடியே 28 லட்சம், தமிழ்நாட்டுல 16 கோடியை கடந்திருக்கு. வழக்கமா மலையாள படங்கள் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுக்காது. 16 கோடியை கடந்திருக்கு.
ஆந்திரா தெலுங்கானால 14,42,00,000, கர்நாடகால 12,01,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,64,00,000, ஓவர்சீஸ்ல 105,32,00,000, உலகம் முழுக்க 237,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 40 கோடி பட்ஜெட். இன்னைக்கு கலெக்ஷன் முடியும் போது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்த படம் கிரியேட் பண்ண போது அதை நாளைக்கு வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். அப்புறம் இந்த வாரம் வந்த தமிழ் படங்கள் 9 திரைப்படங்கள் வந்திருக்கு. அதுல உருட்டு உருட்டு அப்படிங்கிற படம் டே 2 1,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 1,75,00,000, 2.5 கோடி பட்ஜெட்டு. தாவூத் அப்படிங்கிற படம் டே 2 1,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 2,00,000, 3 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். காயல் அப்படிங்கிற படம் டே 2 1,4,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 2 டோட்டலா 2,00,000, இந்த படம் வந்து 1,75,00,000 பட்ஜெட். யோலோ அப்படிங்கிற படம் டே 2 1,00,000, டோட்டலா 3,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 2.5 கோடி பட்ஜெட். குமார சம்பவம் அப்படிங்கிற படம் டே 2 3,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 7,00,000, 3.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். மதுரை 16 அப்படிங்கிற படம் டே 2 40,000, டோட்டலா 80,000, 2 நாளுக்கு சேர்த்து கூட இந்த படம் 1,00,000 வரல. 75,00,000 இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவர்களோட பாம் திரைப்படம் டே 2 எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படின்னா, தமிழ்நாட்டுல 10,00,000, உலகம் முழுக்க 11,00,000, டோட்டலா 19,00,000 தமிழ்நாட்டிலையும் 21,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். இந்த வசூல் பத்தவே பத்தாது. ரொம்ப ரொம்ப சுமாரான வசூல் தான் பாம் திரைப்படம் எடுத்திருக்கு. அப்புறம் அதர்வா அவர்களோட தணல் திரைப்படம் டே 2 தமிழ்நாட்டுல 22,00,000, உலகம் முழுக்க 23,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா தமிழ்நாட்டுல 50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 53,00,000 உலகம் முழுக்க, 8 கோடி பட்ஜெட். ஸோ டே 1ஓட டே 2 ஒரு சின்ன டிராப் இருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே எப்படிப்பட்ட ஒரு வசூல் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிளாக்மெயில் திரைப்படம் டே 2 தமிழ்நாட்டுல 24,00,000, உலகம் முழுக்க 26,00,000, 49,00,000 தமிழ்நாட்டிலையும் 53,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா பிளாக்மெயிலுமே கொஞ்சம் சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது பத்தவே பத்தாது. ஏன்னா இந்த ஓப்பனிங் வீக்கெண்டை தாண்டினா இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல கலெக்ஷன் எடுக்குமா? வீக் டேஸ்ல இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல மக்களை தியேட்டருக்கு கூட்டு வர படங்களா இருக்குதா அப்படின்னா, வீக்கெண்ட்லயே அது நடக்கல. வீக் டேஸ்ல ரொம்ப அபூர்வம். அதை தாண்டி இந்த படம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் காந்தி கண்ணாடி ஆக்சுவலா நேற்று டே 9 சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 34,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 36,00,000. 3,47,00,000 தமிழ்நாட்டிலையும், 3,68,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். நல்லாவே கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோஸ்லயே இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்குங்கிறது தான் பெரிய விஷயம். அப்புறம் மதராசி திரைப்படத்தோட டே 9 தமிழ்நாட்டுல 2,89,00,000, ஆந்திரா தெலுங்கானால 49,00,000, கர்நாடகால 39,00,000, கேரளால 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,00,000, ஓவர்சீஸ்ல 85,00,000, உலகம் முழுக்க 4,79,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியை கடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 50,96,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,43,00,000, கர்நாடகால 6,02,00,000, கேரளால 2,12,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,21,00,000, ஓவர்சீஸ்ல 25,65,00,000, உலகம் முழுக்க 92,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 165 கோடி பட்ஜெட். நிறைய பேர் பட்ஜெட்டை தான் கேட்டுட்டு இருந்தீங்க. 165 கோடி பட்ஜெட் இந்த படத்துக்கு அப்ராக்சிமேட்டா. ஆக்சுவலா இந்த படம் 74 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. பட்ஜெட் எவ்வளவு வேணா இருந்துட்டு போகுது. தியேட்டருக்கெல்லாம் 74 கோடி வியாபாரம் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த படம் ஒரு 75 கோடி 76 கோடி கிட்ட ஷேர் வரணும். இப்போதைக்கு ஒரு 50 கோடி கிட்ட தான், அதுக்கும் கம்மியா தான் இந்த படம் ஷேர் வந்திருக்கு. இன்னும் ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. அதாவது இன்னும் ஒரு 50ல இருந்து 55 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வசூல் தேவைப்படுது. வருமானா? ஏன்னா சாட்டர்டே சண்டேவே பெரிய பிக்கப் எல்லாம் சொல்ல முடியல. ஸோ கஷ்டம்தான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷனை லைஃப் டைம் கலெக்ஷன், அது ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. லைஃப் டைம் கலெக்ஷன் இந்த படம் எவ்வளவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 100 crore தாண்டுமா? இல்ல 110, 120? இல்ல ப்ரோ வாய்ப்பு இருக்கு 150 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு பர்ஃபி அப்படிங்கிற படம் 13 இயர்ஸ் நம்ம ரன்பீர் கபூரோட மிக அட்டகாசமான ஒரு நடிப்புல வந்த படம். இந்த படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. சரியான படங்க. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட்டு. அதை தாண்டி கிரிட்டிக்கலி எல்லாராலையும் பெரிய அளவுல பாராட்டப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அபூர்வங்க இந்த மாதிரி படம். எல்லாராலையும் பாராட்டப்பட்டு அந்த படம் வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டரும் ஆகுறது. அதுல பர்ஃபி ஒரு முக்கியமான படம். பர்ஃபி 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி இந்தியால 145 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 175 கோடி, 35 கோடி பட்ஜெட், 85 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு படமுமே 13 இயர்ஸ் தான். 13 இயர்ஸ் ஆஃப் சுந்தரா பாண்டியன். ஸோ சச்சிகுமார் அவர்களோட கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம்.
பயங்கர ஹிட், எல்லாருக்கும் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல 26 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 50 லட்சம், 6 கோடி பட்ஜெட், 15 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இப்ப கூட நீங்க சசிகுமாரை கூப்பிட்டு உங்களோட கெரியர்ல பெஸ்ட் எது அப்படின்னா ஒரு 4 படம் சொல்றாருன்னா கண்டிப்பா சுந்தரபாண்டியன் ஒரு முக்கியமான படம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சது இந்த படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் துப்பறிவாளன் இன்னைக்கு வந்து 8 இயர்ஸ். ஸோ மிஷ்கின் அவர்களோட இயக்கத்துல விஷால் அவர்கள் நடித்த துப்பறிவாளன் இந்த படம் வந்து 2017ஆம் ஆண்டு வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட்டும் ஆச்சு. அதே நேரத்துல எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு படமாவும் அமைஞ்சுது. தமிழ்நாட்டுல 19 கோடியே 85 லட்சம், ஆந்திரால 3 கோடியே 40 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 80 லட்சம், கேரளால 2 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 75 லட்சம், 31 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 13 கோடி, 16 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.